ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய தெய்வீக அன்னையுடன் பாகம் 2 வித் த டிவைன் மதர் வால்யூம் 2 என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகம் பற்றிய சிறிய முன்னுரை. 1981 முதல் 1987களில் நிகழ்த்தப்பட்ட மனதிற்கு எழுச்சி ஊட்டும் இவ்வுரையாடல்களை ஸ்ரீராம் மிகுந்த கவனத்தோடு பதிவு செய்துள்ளார். இவர் பின்னர் சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு சுவாமி சுத்தானந்தா என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். அனைவரும் தமது அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு முழுமையான பக்தி மற்றும் அர்ப்பணிப்பினுள் ஆழ்ந்து வேரூன்றி இருக்க முடியும் என்பது பற்றி பூஜ்ய மாதாஜி வெளிப்படையாகவும் தெளிவாகவும் அளித்த செய்திகளை வாசகர்கள் இந்த பக்கங்களில் காணலாம். இப்போது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். ஜூன் 7, 1981 வந்திருந்த ஒரு அமெரிக்க மாது மாதாஜியிடம் கூறினார், நான் இயேசுநாதரின் பக்தை. நான் அவரை நேசிக்கிறேன். அதே சமயத்தில் நான் இயேசுநாதரை எண்ணி தியானம் செய்கையில் அதற்கெதிராக ஒரு விதமான விசித்திரமான பயம் என்னுள் நிறைகிறது. எப்போது பார்த்தாலும் எனக்கு ஏதோ ஆகப்போகிறது என்று நான் பயப்படுகிறேன். இதை எப்படி போக்குவது? மாதாஜி: அத்தகைய பயம் இயல்பானது. பப்பாவை சந்திப்பதற்கு முன்னால் எனக்கும் அத்தகைய பயம் இருந்தது. நான் பப்பாவை சந்தித்தபோது குரு மந்திரத்தை என் நாவில் வைத்து அவருடைய பிரபஞ்சம் தழுவிய பண்புகளை மனதில் நிறுத்தும்படி பப்பா எனக்கு கற்பித்தார். தாங்கள்தான் அனைத்தும் மற்றும் தாங்கள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்பது போன்ற எண்ணங்களை மனதில் எண்ணி என் கைகளால் நான் செய்த வேலைகள் அனைத்தையும் இறை சேவையாக எண்ணும்படி அவர் எனக்கு கற்பித்தார். நீங்கள் இந்த 3 செயல்களையும் ஒரே நேரத்தில் செய்யும்போது உங்கள் மனதிலிருந்து பயங்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டுவிடும். உங்கள் விஷயத்தில் நீங்கள் இயேசுநாதருடைய பெயரை உச்சரித்து அவருடைய பிரபஞ்சம் தழுவிய பண்புகளை மனதில் இருத்தி நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளையும் இறைப்பணியாக கருதுங்கள். பின்னர் பயம் படிப்படியாக குறைந்து இறுதியில் முற்றிலுமாக மறைந்து போவதை காண்பீர்கள். ஸ்ரீராம்: மாதாஜி, எனக்கு கன்ஜக்டிவைடிஸ் என்னும் கண்ணோய் வந்துள்ளது போல் உள்ளது. மாதாஜி: அப்படியென்றால் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுத்துக்கொள். ஸ்ரீராம்: சென்ற முறை காய்ச்சலில் படுத்துவிட்ட போது குறைந்தபட்சம் பப்பாவின் புத்தகங்களை படிப்பதில் என் நேரத்தை செலவழித்தேன். இப்போது என்ன செய்வதென்று தெரியவில்லை. கண் வலியால் என்னால் படிக்கவும் முடியாது. மாதாஜி: கவலைப்படாதே, உன் நேரத்தை தபஸில் செலவிடு. ராமநாமத்தை ஜபித்து கொண்டிரு. பப்பாவின் அறை. மாதாஜி: ஆக நீ திரும்பி வந்து விட்டாய். இப்போது சரியாகி விட்டாயா? ஸ்ரீராம்: ஆம் மாதாஜி, முற்றிலும் குணமடைந்து விட்டேன். மாதாஜி: இத்தனை நாட்களாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு ராமநாமம் ஜபித்தாய்? ஸ்ரீராம்: அதிகமில்லை மாதாஜி. முதல் நாளும் நேற்றும் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் முடிந்தது. மற்ற நாட்களெல்லாம் மிக குறைவுதான். மாதாஜி: உன்னுடைய தினசரி பங்கான 21,000 கூட ஜபிக்கவில்லையா? ஸ்ரீராம்: இல்லை மாதாஜி. மாதாஜி: குறைந்தபட்ச ராமநாமம் கூட ஜபிக்க முடியாமல் நீ எந்த ராஜ்யத்திற்குள் பாதை மாறி போனாய்? பம்பாய் இழுத்து கொண்டதா உன்னை? ஸ்ரீராம்: இல்லை மாதாஜி, நான் இங்கேதான் இருந்தேன். மாதாஜி: ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்வது வழக்கம். ஒரு சுவாமியின் பெண் பக்தைக்கு 4 மகன்கள் இருந்தார்கள். அவள் அவருடைய மிக தீவிரமான பக்தை. அதனால் தன் குரு அவளுடைய 4 மகன்களில் ஒருவரை தனக்கு தந்துவிடும்படி கேட்டுக்கொண்டதும் உடனே மிக்க மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டாள். அந்த சிறுவனின் உபநயனம் முடிந்தவுடன் அவனை தன்னிடம் ஒப்படைக்கும்படி அந்த சுவாமி அவளிடம் கூறினார்.
கூடிய விரைவில் அவனுக்கு உபநயனம் நடத்தப்பட்டது. சிறுவன் குருவிடம் ஒப்படைக்கப்பட்டான். சீடர்கள் தினசரி பிக்ஷைக்காக செல்கையில் தம் பார்வையை தாழ்த்தி வைத்து கொண்டு ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வீடுகள் வீதம் வெவ்வேறு வீடுகளுக்கு தினமும் போக வேண்டும் என்பது அந்த குரு தன் சீடர்களுக்கு கற்பித்த விஷயங்களில் ஒன்றாகும். அதுவரை இந்த இளம் பிரம்மச்சாரிக்கு வாழ்க்கையின் உண்மைகள் பற்றிய விழிப்புணர்வு இருந்திருக்கவில்லை. ஒரு நாள் காலை ஒரு இல்லத்தரசியிடமிருந்து பிச்சை பெற்று கொண்டிருக்கும் போது அவன் கண்களை உயர்த்தினான். அவன் பார்வை அவளது மார்பின் மீது பட்டது. வெகுளித்தனமாக அது என்ன என்று அவன் அவளிடம் கேட்டான். அவள் அது தன் குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக உள்ளது என்றாள். அடுத்த நாளிலிருந்து அந்த பிரம்மச்சாரி தன் குருவின் குறிப்பான அறிவுரையை கருத்தில் கொள்ளாமல் அந்த வீட்டுக்கே ஈர்க்கப்பட்டான். அதன் விளைவாக அவன் குருவிடமிருந்து விலகியே இருந்தான். அவர் அருகில் போவதை எப்படியோ தவிர்த்து வந்தான். அதை கவனித்த குரு அவனை தன்னிடம் அழைத்து என்ன நடந்தது என்றும் அவன் எங்கெல்லாம் சென்றான் என்றும் கேட்டார். சீடன் குருவிடம் மனம் திறந்து தன் கதை முழுவதையும் கூறி நடந்தது அனைத்தையும் கூறினான். சீடன் உண்மையாகவும் ஒளிவு மறைவில்லாமலும் குருவிடம் பேசியதால் அவன் குருவால் காப்பாற்றப்பட்டான். அவன் உண்மையாக இல்லாமல் என்ன நடந்தது என்பதை சிறிதளவேனும் தன் குருவிடமிருந்து மறைத்திருந்தால் அது அவனுக்கும் மெஞ்ஞான உணர்வுக்கும் இடையில் இடைஞ்சலாக அமைந்திருக்கும். பப்பாவின் படைப்பில் நல்லது கெட்டது இரண்டும் உள்ளன. நமக்கு நடந்த மோசமான விஷயங்களை பற்றி கூறுவதற்கு நாம் தயங்கவோ வெட்கப்படவோ கூடாது. ஸ்ரீராம். கடந்த வாரம் நான் வீட்டில் எடுத்துக்கொண்ட வலுக்கட்டாயமான ஓய்வின் போது நான் எந்த ராஜ்யத்துக்குள்ளும் நான் பாதை தவறி சென்றேன் என்று கேட்டீர்கள். வீட்டில் கழித்த சில நாட்களில் நான் உலகிய விஷயங்களின் பின்னால் போய்க் கொண்டிருந்தேன். என்னால் முடிந்தவரை அவற்றை தவிர்க்க முயன்றேன். ஆனால் முடியவில்லை. நான் அதற்குள் இழுக்கப்பட்டேன். மாதாஜி. புலன் இன்பங்களை அனுபவிப்பதில் ஒன்றும் தவறில்லை. அவை அனைத்தும் கூட பப்பாவால் உருவாக்கப்பட்டவையே என நீங்கள் உணர்ந்திருந்தால் போதும். இதில் எது தவறென்றால் அத்தகையவற்றின் பின்னால் போய்விட்டு பின்னர் உலகிய இன்பங்களை உங்களை ஈர்க்க முடியாது என்று மாறுதட்டி கொள்வதுதான். பப்பாவிடம் அடிபணிந்து உங்களுடைய ராமநாமத்தை அதிகரிக்கும்படி சொல்வது எவ்வளவோ சிறந்தது. பப்பா உங்கள் ராமநாமத்தை அதிகரித்தால் மட்டும்தான் உங்களால் உலகிய ஈர்ப்புகளை எதிர்த்து உங்களுடைய விரதங்களை கடைபிடிப்பதற்கு தேவையான சக்தியும் மன உறுதியும் பெற முடியும். இங்கு அண்மையில் ஒரு பக்தர் வந்திருந்தார். அவர் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தாலும் 4 ஆண்டுகளாக தீவிரமான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வருவதாக கூறிக்கொண்டார். இங்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவரால் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இவ்வாறு செய்ய முடியும் என்பதுதான். நம் இதயத்தில் கர்வம் நுழைந்ததுமே, அதாவது நாம் இந்த விஷயங்களை செய்தோம் என்ற அகந்தை நம்முள் வந்ததுமே நம்முடைய வீழ்ச்சி உடனடியாக ஏற்பட்டு விடுகிறது. அதனால் நாம் அனைத்து பெருமைகளையும் பப்பாவிக்கே அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நம் வாழ்க்கை அவர் விருப்பப்படி வடிவமைக்கும்படி விட்டுவிட வேண்டும். ஜூலை 13, 1981 காலை 6 மணி. மாதாஜி காலை காஃபி அருந்தி கொண்டிருந்தார். காலை வாசிப்புக்காக அறை தயாராகி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய பப்பாவின் வாக்கியங்களை படிப்பதை கேட்பதற்காக வரப்போகும் பக்தர்கள் அமர்வதற்காக சுவாமி மதுரானந்தஜி ஆசனங்களை விரித்து கொண்டிருந்தார். ஒரு இடத்தில் ஆசன் போடப்படாமல் இருந்ததை கவனித்த ஸ்ரீராம் அதை சுவாமி மதுரானந்தஜியின் கவனத்திற்கு கொண்டு வந்தான். சுவாமிஜி அதை ஏற்றுக்கொண்டு அங்கே ஒரு ஆசனத்தை விரிக்கிறார். மாதாஜி கூறுகிறார், மதுரானந்தஜி பப்பாவின் பரீட்சையில் தேர்வு பெற்றுவிட்டார். ஆனால் நீ தோற்றுவிட்டாய். அவரை செய்யும்படி சொன்னதற்கு பதிலாக நீயே எழுந்து போய் காலியிடத்தில் ஒரு ஆசனத்தை விரித்திருக்க வேண்டும். நீ அவருக்கு அறிவுறுத்தியது பப்பாவுக்கே அறிவுரை கூறியது போல இருந்தது. ஏனெனில் அனைவருமே பப்பாவின் வடிவங்கள்தான். உன் மனதில் எந்தவிதமான தன்னுயர்வு உணர்வும் ஏற்படவில்லை என்று நீ மறுத்தாலும் நீதானே செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மற்றவர்களை செய்யும்படி
கூறிய உடனேயே நீ தன்னுயர்வு நிலையில் இருக்க துவங்கிவிடுகிறாய். அது ஒரு சாதகனுக்கு நல்லதல்ல. ஒரு சாதகன் தன்னை அனைத்து உயிரினங்களையும் விட பணிவானவனாக கருதி எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவன் ஒரு பொழுதும் மற்றவர்களை எதையேனும் செய்யும்படி கூறக்கூடாது. ஸ்ரீராம்: மன்னித்து கொள்ளுங்கள் மாதாஜி, நாம் நம்முடைய பழக்கங்களின் காரணத்தால் இவ்வாறு செய்து விடுகிறோம் என்று அர்த்தமா? மாதாஜி: அது பழக்கத்தினால் இருக்கலாம். ஆனால் அங்கு அகந்தை கண்டிப்பாக இருக்கிறது. நீ வேறு ஒருவரை ஏதேனும் செய்யும்படி கூறுகையில் உடனடியாக அவரை ஒரு தாழ்ந்த நிலைக்கு தள்ளிவிடுகிறாய். அது பப்பாவையே அவமரியாதை செய்வதற்கு சமமாகும். அதுவும் ஒரு சாதகரின் விஷயத்தில் இவ்வாறு நடப்பது கண்டிப்பாக நல்லதல்ல. அது அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தாமதப்படுத்தும். ஒருவேளை உன்னால் சரீர ரீதியாக இயலாமல் இருந்தால் உனக்காக எதையாவது செய்யும்படி மற்றவர்களை கேட்காமல் இருக்க முயலாது. அத்தகைய நிலையிலும் கூட மற்றவர்களிடம் கூறுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. உன்னால் முடிந்தவரை பணிவாக அவர்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். மதுரானந்த் நீ சொன்னதை நல்லபடியாக எடுத்துக்கொண்டு நீ சொன்னபடி செய்தார். அதனால்தான் அவர் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றுவிட்டார் என்றும் நீ தோல்வி அடைந்து விட்டாய் என்றும் கூறினேன். மதியம் 2 மணி. அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு இந்தியர்கள் குழு தங்களிடம் நண்பரின் காரில் ஒரு நாள் பயணமாக ஆஷ்ரம் வந்திருந்தார்கள். அன்று மாலையே தம்முடைய இருப்பிடத்திற்கு திரும்பி செல்வதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் நாளை மதியம் வரை இங்கு தங்கும்படி அவர்களை மாதாஜி வற்புறுத்தி இருந்தார். வழக்கமான விசாரணைகளுக்கு பிறகு மாதாஜி அவர்களிடம் கேட்டார், நீங்கள் அமெரிக்காவில் எவ்வளவு காலமாக தங்கியிருக்கிறீர்கள்? அவர்களுள் ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் 10 வருடங்கள் என்று பதிலளித்தார். மாதாஜி: இப்போது எவ்வளவு நாட்களுக்கு இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் 10 நாட்களில் திரும்ப செல்லப் போகிறேன் என்று அந்த மருத்துவர் பதிலளித்தார். பின்னர் மாதாஜி: இங்கே ஆசிரமத்தில் எவ்வளவு நேரம் தங்கப் போகிறீர்கள்? வருகையாளர்: இன்று மாலை திரும்பலாம் என்று எண்ணியுள்ளோம். மாதாஜி: அப்படியானால் இவ்வளவு பணத்தையும் சக்தியையும் செலவிட்டு இங்கே எதற்கு கஷ்டப்பட்டு வந்தீர்கள்? ஒரு சில மணி நேரம் செலவிடுவதற்காக மைசூரிலிருந்து இவ்வளவு தூரம் நீங்கள் வந்திருக்கவே வேண்டாமே. வருகையாளர்: நாளை மதிய ஆரத்தி முடியும் வரை நாங்கள் தங்குகிறோம். மாதாஜி புன்சிரிப்புடன்: அப்படித்தான் செய்ய வேண்டும். அப்போது நீங்கள் அடுத்த 24 மணி நேரத்தில் எங்களுடைய பஜனை மற்றும் ஏனைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். சிறிது நேரம் கழித்து மாதாஜி கூறினார், எவ்வளவு காலம் அமெரிக்காவில் இருக்க திட்டமிட்டிருக்கிறீர்கள்? அங்கே செல்வம் சேர்ப்பதற்காக நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். கண்டிப்பாக செல்வத்தை திரட்டுங்கள். ஆனால் உங்கள் நாவில் உங்கள் குரு மந்திரத்தை நிறுத்த மறவாதீர்கள். இந்த கடினமான நேரங்களில் அது மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் குரு மந்திரத்தை உங்கள் நாவிலிருத்தி அதை எல்லா நேரமும் ஜபியுங்கள். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களின் தெய்வீக அன்னையுடன் பாகம் 2 வித் அ டிவைன் மதர் என்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான www.anandashram.org-இல் ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம், படித்து மகிழலாம், மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.